எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று ஒரு விசை நாம திரும்பி நாம் பார்க்கலாம். ஆனாலும் அதுக்கு தேவையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மை பிரயோஜனப்படுத்துகிறார் இல்லையா? யார் உண்மையாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிலரெல்லாம் நாம் வேறவங்களுக்காக ஜெபிக்க நாம் செல்லுவோம். ஆனால் நமக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணாது இருக்கு. மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது உற்சாகமாக சில நேரம் நம்ம ஜெபிச்சிருவோம், ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, சரிப்படுத்திடுவார் என்று. ஆனா அதே பிரச்சனை நமக்குள்ளே வரும்போது நமக்கு ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுவாரா, ஐயோ இது செய்வாரா செய்ய மாட்டாராங்கிற என்ன இருக்கும், ஒரு இறக்கமா இருக்காதா, இருக்கும் இல்லைங்களா? நமக்கு வரும்போது கொஞ்சம் பெற்றாகவே அவிசுவாசம். வேறவங்களுக்கு ஜெபிக்கணும்னா பரவாயில்லைங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம். அப்போ நமக்கு தேவன் நம்மை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது முக்கியமாக இருக்கிறது. ஒன்று விசுவாசம், அடுத்தது பரிசுத்தம். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தையும் இந்த பரிசுத்தத்தையும் நாம அதற்காக தீனம் எல்லாம் போட்டு நாம் அதை வளர்க்கும் போதுதான் நாம் விசுவாசத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், வளருவோம். இல்லாட்டி அது வளராது.